ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வாவசு ஆண்டு ஓவரால் மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு டேரக்ட் கார்ட் பேஸில் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஹை பிரிஸ்டர்ஸ் இவங்க ஒரு பெண் துறவி அப்படின்னே சொல்லலாம். இவங்க மூலியமாக பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னா, இவங்க ஒரு பெண்களுக்கான ஒரு துருப்புச்சீட்டுனே சொல்லலாம். பெண்கள் அதிகாரம் நிறைந்தவங்களா இருப்பாங்க. நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அப்கமிங் டேஸில் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உங்களோட உள்ளுணர்வு தான் அதிகமாக செயல்படும். இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சொல்கிறது கேட்டு நீங்கள் நடக்கிறது மூலிமா உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவ் பர்சன். ஸோ நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயங்கள் செய்யும் போது அதில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் திறம்பட எடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மா மேலே பாசங்கள் ரொம்ப அதிகம். ஸோ தாயோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அறிஞ்சு நடக்கக்கூடியதுனால பிறருக்கும் கரெக்டான ஆலோசனை கொடுக்கறத உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. கிராம தெய்வதை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க அதிகமாக எடுத்துக்கணும். திருமணம் அப்புறம் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக கிடைக்கும். தியானம் அப்புறம் மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களோட மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிறரை சந்தேகப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தனிமையை மட்டும் விரும்புவீங்க. பட் கொஞ்சம் உறவுகளோடய நண்பர்களோடய இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு லைஃபுக்கு இன்னுமே நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் யோகா மெடிடேஷன் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது மூலியமாக அதிகமாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பிறரோட ஆலோசனையையும் கேட்டு இந்த காலகட்டங்களில் நடக்கும்போது நிறையா வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க தனுசு மகர ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு, டைரக்ட் கார்ட் பேஸில் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ், ரிவர்ஸ். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் தடுமாறுற காலகட்டங்கள் வரலாம். ஸோ ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கணும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் கூட நடக்கலாம். பட் உங்களோட பொறுமையையும் சமநிலையும் நீங்கள் கைவிடாமல் இருக்கணும் அப்படின்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க. சிலருக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் தாமதமானாலும் தரமானதாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. இவர் ஒரு நீதி தேவதை, நீதிமான் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, சமநிலையற்ற தன்மை வர்ற காலங்கள் கூட நீங்கள் பொறுமையை கைப்பிடிச்சிங்க, பொறுமையை கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு சாதகமான நேரம் இல்லை அப்படின்றத பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஆன்மீகம் மற்றும் இறைவனை முழு சரணாகதி அடைகிற பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மேற்கொண்டு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். பழனி முருகனை நீங்கள் போய் வணங்குறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மேன்மைகளையும், நீதி அப்புறம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்மந்தமாக இருக்கிறவங்க பழனி முருகனை போய் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பழனி முருகனை போய் வழிபடுறது மூலிமா நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்த பைல் 2 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு, டைரக்ட் கார்ட் பேஸில் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வெற்றி, அதுக்கப்புறம் நல்ல வளமையான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நேர்மையான பர்சன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் மற்றும் முகம் தேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஆற்றலோடு செயல்படுவீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவன் வழிபாடு, சூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில மேலும் முன்னேற்றத்தையும், அரசாங்கத் துறையில இருக்கிறவங்க சிவன் வழிபாடு, சூரிய வழிபாடு, அதுக்கப்புறம் சிவன் வழிபாடு எந்த ரிலிஜியன்ல இருக்கீங்கனாலும் சூரிய வழிபாடு காமன். ஸோ அது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்றாங்க. அம் மகர ராசிக்காரவங்க பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு அப்கமிங் டேஸ் ஃபியூச்சர் வெரி வெரி குட். ஓகேங்களா? எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கிறது, எல்லா வம்பு வழக்குகள்ல இருந்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அம் முடிவு கிடைக்கிறது எல்லாமே அப்கமிங் டேஸ்ல பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாங்க. நம்ம சேனல் விபி டேரக்ட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.